எல்லாத்துக்கும் ஓப்பன் சேலஞ்சுங்க. நான் சொல்லக்கூடிய மெத்தடில் இந்த 65 மசாலா செஞ்சு வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ செஞ்சீங்கன்னா டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பட்டை 10 கிராம், ஏலக்காய் 1 ஸ்பூனு, கிராம்பு 1/2 ஸ்பூனு, மிளகு சீரகம் 1 ஸ்பூனு, ஜாதி பத்திரி 1 நம்பரு, அன்னாச்சி 2 நம்பரு, சோம்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு லைட்டாக ஹீட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு சின்ன பாத்திரத்தில் ஆயில் 2 ஸ்பூனு, உரிச்ச பூண்டு 100 கிராமு, சுக்கு தட்டி போட்டு 30 கிராமு. இந்த பூண்டு நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்குங்க. அப்போ தான் ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும். இது ரெண்டையும் ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைக்கணும். அரைக்கும் போது லைட்டாக அந்த ஈரப்பதம் இருக்கத்தான் செய்யும். இதை பவுடர் ஃபார்மெட் மாற்றுறதுக்காக 3 ஸ்பூன் அளவுக்கான கார்ன்ஃப்ளவர் மாவோட ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் அளவுக்கான கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு ஒரு 50 கிராம், காஷ்மீரி சில்லி பவுடர் 1.5 ஸ்பூன் அளவுக்கு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு, இது எல்லாம் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணுங்க. இந்த பக்குவம் இருந்தால் போதும். இப்போது ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து ஒரு 3.5 to 4 ஸ்பூன் அளவுக்கு போட்டு வேறு எதுவுமே போட தேவையில்லை. உப்பு மிளகாய்த்தூளே போட தேவையில்லை. இது மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா தரமான சிக்கன் ரெடி. இது நான்வெஜ்ஜுக்கு மட்டும் இல்லை, வெஜ்ஜுக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள்.